வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. கடந்த ஜூன் கட்டாரிலுள்ள அமெரிக்க இராணுவ தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடாத்தியிருந்தது. தாக்கப்பட்ட அமெரிக்க மத்திய கட்டளையில் முன்னோக்கிய தலைமையகத்தை கொண்ட அல் உதைவ் விமான நிலையத்திலுள்ள ஒரு முக்கிய கட்டமைப்பான பாதுகாப்பான தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் குவிமாடம் அழிக்கப்பட்டதை காட்டும் புதிய செயற்கைக்கோள் படங்கள் தற்சமயம் வெளியாகியுள்ளன. கடந்த ஜூன் 23 காலை தாக்குதல் நடந்த நாளில் குவிமாடம் அப்படியே இருந்ததையும் அதன் பின்னர் 2 நாட்களுக்கு பின்னர் எடுக்கப்பட்ட படங்களில் காணாமல் போனதை காட்டும் பிளானட் லேப் பிபிசியின் செயற்கைக்கோள் படங்களை சர்வதேச பத்திரிகை ஒன்று பகுப்பாய்வு செய்துள்ளது. இதன்போது தீ பாதிப்புகள் மற்றும் சிறிய சேதங்கள் அருகிலேயே தெரியும் எனவும், ஆனால் அது தளத்தின் மீதுள்ள பெரும்பகுதிகள் பாதிப்படையாமல் இருப்பது தெரிவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அறிக்கை வெளியான சில நிமிடங்களுக்கு பின்னர் பென்டகன் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தாக்குதல் குவிமாடத்தை தாக்கியதையும் உறுதிப்படுத்தியிருந்தார். ஒட்டுமொத்த சேதம் குறைவானதே எனவும் அவர் தெரிவித்துள்ளதுடன், மேலும் அல் உதைவ் அமெரிக்க மற்றும் கட்டார் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆதரிக்க முழுமையாக செயற்பட்ட திறன் கொண்டது எனவும் வலியுறுத்தியிருந்தார். ஈரானில் உள்ள முக்கிய அணு சக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க குண்டு வீசியதற்கு பழிவாங்கும் விதமாக ஈரானிய ஏவுகணை தாக்குதலானது நடத்தப்பட்டது. 12 நாள் ஈரான் இஸ்ரேல் போருக்கு இடையேயும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முன்னதாகவும் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டது. பின்னர் ஈரான் தன்னுடைய பதிலடியில் நேரம் மற்றும் நோக்கம் குறித்து முன்கூட்டியே சமிக்ஞை செய்ததாகவும், இதனால் அமெரிக்க மற்றும் கட்டார் படைகள் தயாராக இருக்க அனுமதித்ததாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை எனவும், தாக்குதலுக்கு முன்னர் விமானங்கள் தளத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். ஈரானில் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இந்த தாக்குதலை அழிவுகரமானது மற்றும் சக்தி வாய்ந்தது என விவரித்தாலும், அமெரிக்க அதிகாரிகள் அதன் தாக்கத்தை குறைத்து மதிப்பிட்டார்கள். ஈரானின் உச்ச தலைவரின் ஆலோசகர் ஒருவர் இந்த தாக்குதலால் தளத்தில் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டதாகவும் கூறியிருந்தார். இருப்பினும் பென்டகன் அத்தகைய இடையூறுகளை உறுதிப்படுத்தவில்லை. செயற்கைக்கோள் முனையத்தை பாதுகாக்கும் குடோமரா குவிமாடம் 2016ஆம் ஆண்டில் அமெரிக்க விமானப்படையால் நிறுவப்பட்ட $15 மில்லியன் தகவல் தொடர்பு அமைப்பின் ஒரு பகுதியாகும். அதன் அழிவு பரிமாற்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட சில சேதங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த சம்பவம் குறித்து கட்டார் எந்த பொது கருத்தையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அஸ்ட்ரா பிவிராம் ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டு பாதுகாப்பு மேம்பாட்டின் முக்கியமான ஒரு வெற்றியாக பார்க்கப்படும் நிலையில், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் இந்திய விமானப்படை ஆகியன இந்த சோதனை வெற்றியை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். கடந்த ஜூலை 11 அன்று ஒடிசா கடற்கரையில் ஓட்டிய சுக்கோய் 30 MK-1 போர் விமானத்தை அஸ்ட்ரா ஏவுகணை ஏவப்பட்டது. சோதனையில் அதிவேக ஆளில்லா விமான தாக்குதலை வெற்றிகரமாக வீழ்த்தியுள்ள இந்த ஏவுகணை துல்லியமாக தாக்குதலால் தன்னுடைய செயல்திறனையும் நிரூபித்துள்ளது. இந்த ஏவுகணையில் RF சீக்கர் இலக்குகளை கண்டறிந்து தாக்குவதற்காக மிக முக்கியமான ஒரு உதிரிப்பாகமாக காணப்படுகிறது. இது அதனுடைய மிக முக்கியமான சிறப்பம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஏவுகணை முழுமையாக DRDOவால் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டமை மிக பாரிய அந்நாட்டு பாதுகாப்பு துறைக்கு ஒரு சாதனையாகும். 100 கிலோமீட்டருக்கு மேல் பாயும் திறன் கொண்ட இந்த அஸ்ட்ரா ஏவுகணை நவீன வழிநடத்தல் மற்றும் வழிகாட்டி அமைப்புகளையும் கொண்டுள்ளது. இதில் ட்ரோடூவில் பல ஆய்வகங்கள் மற்றும் ஹிந்துஸ்தான் ஏர்ரைட்ஸ் லிமிடெட் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்களும் பங்கெடுத்துள்ளன. இந்த வெற்றியை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் டார்டூ தலைவர் சமீர் வி கமத் பாராட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யுக்ரைன் மீது ரஷ்யா கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடாத்தியிருப்பதாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். போர் ஆரம்பித்ததில் இருந்து யுக்ரைன் மீது நடாத்தப்பட்ட மிக தீவிரமான வான்வழி தாக்குதலில் ஒன்றை ரஷ்யா ஒரே இரவில் ஏவியுள்ளது எனவும் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் நாட்டை குறிவைத்து தாக்கியிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தாக்குதலின் அளவை ஜெலன்ஸ்கி விரிவாக தெரிவித்துள்ளதாகவும், அதில் யுக்ரேனிய விமானப்படை 26 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் வியக்க வைக்கும் வகையில் 597 தாக்குதல் ட்ரோன்களை கண்காணித்ததாகவும் உறுதிப்படுத்தினார்.
பெரும்பாலான ட்ரோன்களும் 20க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளும் வெற்றிகரமாக இடைமறித்து அழிக்கப்பட்டாலும் இந்த தாக்குதலில் பெரும் எண்ணிக்கை மோதலில் இடைவிடாத தன்மையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த விரிவான தாக்குதலை தொடர்ந்து ஜெலன்ஸ்கி சர்வதேச நட்பு நாடுகளுக்கு அவசர வேண்டுகோள் விடுத்து இராணுவ உதவிகளை அதிகரிக்கவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. யுக்ரைனின் பாதுகாப்பை வலுப்படுத்த அதிக வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குமாறும் யுக்ரைனின் சொந்த இடைமறிக்கும் ட்ரோன் தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்யுமாறும் அவர் குறிப்பாக தெரிவித்திருக்கின்றார். இந்த யுத்தத்தை பலத்தால் மட்டுமே நிறுத்த முடியும் எனவும் ஜெலன்ஸ்கி உறுதிபட தெரிவித்துள்ள நிலையில் உறுதியான ஆதரவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தங்கள் பங்காளிடமிருந்து வரும் சமிக்ஞையை மட்டுமல்ல உயிர்களை காப்பாற்ற நடவடிக்கைகளையும் தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் யுக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கரீபியன் தீவு கூட்டுத்தொடரில் அமைந்துள்ள நாடு டொமினிக்கன் குடியரசு. இந்த நாடு மற்றும் அண்டை நாடான ஹவுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பொருளாதார வாழ்வாதாரத்தை தேடி அகதிகளாக அமெரிக்காவிற்கு ஆபத்தான கடற்பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். இதனால் விபத்துகளும் உயிரிழப்பு சம்பவங்களும் நடைபெற்று வருகின்ற நிலையில் இந்த நாடுகளை சேர்ந்த 40 பேர் சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் அகதிகளாக நுழைய நினைத்துள்ள நிலையில் இதற்கு நேற்று படகு மூலம் டொமினிக்கன் குடியரசில் இருந்து அட்லாண்டிக் கடல் வழியாக அமெரிக்காவின் போர்டோ ரிகோ தீவிற்கு புறப்பட்டிருக்கின்றார்கள். டொமினிக்கன் குடியரசு கடற்பகுதியில் சென்றபோது எதிர்பாராத விதமாக கடலில் கவிழ்ந்து கப்பலானது விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் பயணித்த அனைவருமே கடலில் மூழ்கி தத்தளித்துள்ளதாகவும் 17 பேரை உயிருடன் மீட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. 4 பேர் உயிரிழந்ததுடன் 19 பேர் மீட்புக் குழுவினரால் தீவிரமாக தேடப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். இந்த தாக்குதலில் 1139 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 251 பேர் பயண கைதிகளாக காசா முனையையும் கடத்தி சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் தரைவழி வான்வழி தாக்குதல் நடாத்தப்பட்ட நிலையில் இந்த தாக்குதலில் 110 பேர் உயிரிழந்ததாகவும் இதன் மூலம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் காசாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 57,882 அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.